அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு தக்காளி சாதம் பிரியாணி ஸ்டைலில் எப்படி சூப்பராக பண்ணுறதுன்னே பார்க்கலாங்க. இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இப்போ வந்து ஒரு குக்கரை நான் அடுப்பில் வச்சுருக்கேங்க. அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். குக்கிங் ஆயில் பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் வந்து நெய் கூட பயன்படுத்தலாம். இந்த எண்ணெய் சூடானதோ 2 பிரியாணி இலை போட்டுக்கோங்க, 2 பட்டை போட்டுக்கோங்க, ஒரே ஒரு ஸ்டார் பூ போட்டுக்கோங்க, ஒரு பெரிய மராத்தி மூக்கு, 4 கிராம்பு, 3 சின்ன ஏலக்காய் போட்டுக்கோங்க, அரை டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வரை சாய் ஜீரா பயன்படுத்திக்கோங்க. அப்புறம் 3/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. இந்த சாய் ஜீரா உங்களுக்கு கிடைக்கல அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மல் சீரகம் பயன்படுத்திக்கலாம். பட் இந்த சாய் ஜீரா போட்டிங்க அப்படின்னா அப்படியே பிரியாணிக்குள்ளே டேஸ்ட்டு உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். இப்போ 2 நான் காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி போட்டுக்கேன். உங்களுக்கு நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா ஒரு 1-2 பயன்படுத்திக்கலாம். இது எல்லாமே என்றைக்குமே இந்த கரம் மசாலா எல்லாமே நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து வெங்காயம் வந்து ஒரு 4 வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா நீளமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் நீங்கள் எந்த ஒரு பிரியாணியோ எந்த ஒரு வெரைட்டி ரைஸ் எது பண்ணினாலுமே உங்களுக்கு இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக வதங்கணுங்க. அப்போ தான் அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அந்த சமையல் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஆனியன்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு டேஸ்ட் வந்து உங்கள் ரைஸ் ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வதக்கி விட்டுருங்க. இப்போ வந்து தக்காளி வந்து நான் வந்து 4 நன்கு கனிந்த பழங்கள் பயன்படுத்தியிருக்கேன். என்றைக்குமே டொமேட்டோ ரைஸ்க்கு நல்லா தக்காளி வந்து நல்ல கனிந்த பழங்களாக பயன்படுத்திக்கோங்க. அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கு 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் பயன்படுத்த போகிறேங்க. நீங்கள் வந்து சாதாரண ரைஸும் பயன்படுத்திக்கலாம். அப்புறம் வந்து தேவையான பொருட்கள் லிஸ்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். அப்புறம் வந்து இது வந்து நான் வீட்டிலேயே பண்ணியிருக்கிற கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் உள்ள எந்த பிராண்ட்னாலும் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு இந்த கரம் மசாலா வீட்டில் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கரம் மசாலா. அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் சில்லி பொடி யூஸ் பண்ணிக்கோங்க. சில்லி பொடி அப்படின்னா வத்தல் பொடி, காரத்துக்கு தகுந்தவாறு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மசாலா தக்காளி எல்லாமே ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் பாஸ்மதி ரைஸ் நான் வந்து 1/2 கிலோ பயன்படுத்தியிருக்கேன். இது வந்து நான் இன்றைக்கு ஊற வைக்கலை, அப்படியே பயன்படுத்த போகிறேன். ஊற வைக்காமல் அப்படியே நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இதோட சேர்க்க போகிறோம். பாருங்கள், நான் இப்போ வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா முழுவதுமாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் வந்து இதில் தண்ணி அளவு வந்து 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கலாம், அதே கப்புக்கு 1 கப் மட்டுமே நான் தண்ணி சேர்த்துருக்கேன். எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி சேர்க்க வேண்டாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் நம்ம புதினாவையும் மறக்காமல் இந்த மாதிரி நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டில். அப்புறம் மறக்காமல் நான் வந்து ஒரு ஃபுல் டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு ஒரே ஒரு விசில் மட்டுமே வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து 1 விசில் 2 விசில் அந்த மாதிரிலாம் வைக்க வேண்டாம், ஒரே ஒரு விசில் மட்டுமே வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்பொழுது சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது வந்து தக்காளி பிரியாணி அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஸ்பெஷல் என்னென்னா அந்த சாய் ஜீரா நம்ம சேர்த்துருக்கிறதுனால பிரியாணிக்குள்ளே ஒரு எஃபெக்டே கிடைக்கும். அதே சமயத்தில் நான் சேர்த்துருக்கிற கரம் மசாலா வந்து ரொம்பவே, அந்த கரம் மசாலா உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். ரொம்பவே அப்படி ஒரு மணமாக இருக்கும். டேஸ்ட்டு சும்மா செம்மையாக இருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி தக்காளி சாதம் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் பொறுமை என்னோடய ரெசிபியை பார்த்தது ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.